கல் ஒன்றும் பண்ணாது, நிறைய தண்ணி குடிங்க. கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து அது கல்லாக உருவாகும் அப்படின்னு. கிறிஸ்டல்ஸ்லாம் செங்கலுக்கு ஈடானது, கல் அப்படிங்கிறது ஒரு செவருக்கு ஈடானது. நிறைய பேர் கல்லை கரைச்சிருவாங்களா சார், கல்லை கரைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கல்லை கரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மித்து. கல்லை கண்டுபிடிச்சிட்டோம், எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம், என்ன பண்ண போகிறோம்? வணக்கம், நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன். கல் எப்படி உருவாகுது, என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் வரும், அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ கல்லை கண்டுபிடிச்சிட்டோம், எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம், என்ன பண்ண போகிறோம்? ஸோ கிட்னியில் ஒருத்தருக்கு சின்ன சின்னதாக ஒரு 4 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டருக்கு கல் இருக்குது. ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க, சார் மாஸ்டர் செக்அப் பண்ணோம் சார், கல் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பயமாக வருவாங்க. கிட்னியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் ஓரமாக வலி கொடுக்காத, வீக்கம் கொடுக்காத கற்களை உடனடியாக அதுக்கு எதுவும் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க சார், கல் ஒன்றும் பண்ணாது, நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி மருந்து கொடுப்போம். நிறைய பேர் கல்லை கரைச்சிருவாங்களா சார், கல்லை கரைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கல்லை கரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மித்து, ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். கல் கரையாது. கல் ஒன்று இறங்கி வரணும், இல்லை கல்லை நம்ம உடைச்சி எடுக்கணும். கல்லெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தேன், கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும், கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து அது கல்லாக உருவாகும் அப்படின்னு. கிறிஸ்டல்ஸ்லாம் செங்கலுக்கு ஈடானது, கல் அப்படிங்கிறது ஒரு செவருக்கு ஈடானது. அது செங்கல் ஸ்டேஜில், இந்த கிறிஸ்டல் ஸ்டேஜில் இருக்கும்போது கரைக்க முடியும். கல்லாக உருவானதுக்கப்புறம் அது கரைக்க முடியாது. அதை நம்ம நீக்க தான் முடியும். அந்த நீக்கிறது மருந்து மாத்திரையாக இருக்கலாம், இல்லைனா அறுவை சிகிச்சையாக இருக்கலாம், எண்டோஸ்கோப்பியாக இருக்கலாம். ஆனால் கல்லை கரைக்கிறது அப்படிங்கிறது யூஸ்வலாக அது சாத்தியம் இல்லாத, பெரும்பான்மையாக சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு கிட்னியில் சின்ன கல் இல்லை, எனக்கு ஒரு பெரிய கல், 1 சென்டிமீட்டர் கல் இருக்குது, 1.5 சென்டிமீட்டர் கல் இருக்குது, என்ன பண்ணுவோம்? யூரின் போகிற தார வழியாக உள் வழியாக போய் மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் உள்ள ஃப்ளெக்சிபிள் ஸ்கோப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு RIRSங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். கல்லை லேசர் மூலயமா பொடி பண்ணி ஸ்டென்ட்டுங்கிற ஒரு டியூப் வைப்போம். இதே கிட்னியில் பெரிய கல்லாக 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, கிட்னி பூரா கல் இருக்குது அப்படின்னா PCNL, பெர்குட்டேனியஸ் நெஃப்ரோலித்தாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னதாக துளையிட்டு கிட்னிக்குள்ளே போய் ஒரு டெலஸ்கோப் பாஸ் பண்ணி கல்லை உடைச்சி ஒவ்வொரு பிட்டாக எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டென்ட்டுங்கிற டியூப் வைப்போம். முன்னாடி காலத்திலலாம் ஓப்பன் பண்ணி கல் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கான அவசியம் பெரும்பான்மையாக இல்லைன்னே சொல்லலாம். ஒருவேளை சில பேருக்கு தேவைப்பட்டால் லாப்ரோஸ்கோப்பி மூலியமாக கூட அந்த பெரிய கற்களை எடுத்துருவோம். இதே கல் கீழே இறங்கி யூரிட்டருக்கு வந்துருச்சு. யூரிட்டரில் கல் வந்ததுக்கப்புறம் தான், யூரிட்டருங்கிறது கிட்னிலேருந்து வர குழாய், அது மூத்திரப்பைக்கு யூரின் எடுத்துகிட்டு போகும். அங்கே கல் அடைக்கும் போது அது சின்ன பகுதி, அந்த இடத்துல கல் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா மேலேருந்து யூரின் வர்றதுக்கு வழி இருக்காது. ஸோ யூரின் போக முடியாமல், வர முடியாமல் கிட்னி வீங்கிக்கிட்டே போகும். ஸோ வலி அதிகமாக இருக்கும், வாந்தி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மூத்திரப்பாதை வழியாகவே ஸ்கோப்பியை செலுத்தி உள் வழியாக கல்லை எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கல்லை லேசர் மூலியமாகவோ லித்தோகிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நியூமேட்டிக் லித்தோட்ரிப்சி யூஸ் பண்ணியோ கல்லை பொடி பண்ணி உள்ள ஸ்டென்ட்டுங்கிற டியூப் வச்சுருவோம். இதே கல் மூத்திரப்பைக்கு வந்துட்டால் இதே மாதிரி எண்டோஸ்கோப்பி பண்ணி கல்லை பொடி பண்ணி உள் வழியாக எடுத்துருவோம். சில டைம் அடிவயிறு வழியாக ஸ்கோப்பியை செலுத்தியும் எடுக்க முடியும். ரொம்ப பெரிய கல்லாக இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஸோ கல்லுடைய வைத்திய முறை எதை பேஸ் பண்ணி, எந்த இடத்துல இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, எவ்வளோ கனம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். ஸோ எல்லா கல்லுக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லை, எல்லா கல்லையும் மருந்தில் கரைக்கவும் முடியாது. ஸோ எவ்ரி கல்லுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கான ஒரு கேஸ் பை கேஸ் பேசிஸில் நம்ம முடிவு பண்ணி அதை நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சார், கிட்னிக்குள்ளே ஸ்கோப்பி விடுவீங்கிறீங்க, யூரின் போகிற பாதையில் ஸ்கோப் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க, பயமாக இருக்கே, வலிக்காதா, அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் ஆச்சே அப்படின்னு. ஆமாம், இதுக்காக தான் மயக்கம் கொடுத்து ரொம்ப கருத்தில் கொண்டு இருக்கிறதுலையே சின்ன ஸ்கோப், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் தான் இருக்கும். 4 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர்னால் பார்த்துக்குங்க எவ்வளோ சின்னதாக இருக்கணும். அந்த மாதிரி கருவிகளை உள்ளே செலுத்தி மயக்கத்தில் இருக்கும்போது எந்த வலியும் இருக்காது, மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறமும் எந்த வலியும் இருக்காது. இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சார் நீங்கள் கல்லோட கஷ்டப்படுற வலியை விட இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் வலியே இல்லாமல் இருப்பீங்க. மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வலியும் இருக்காது. முழு மயக்கமாக கொடுத்துட்டோன்னா ப்ரொசீஜர் பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு முழு மயக்கம் தேவைப்படாது. வலி நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லக்கூடிய முதுகு கீழே மரத்து போகக்கூடிய ஊசியிலேயே பெரும்பான்மையான மக்களுக்கு பண்ணிட முடியும். ஸோ கல் ப்ரொசீஜருக்கோ அதுக்கான மயக்கத்துக்கோ எந்தவித பயமும் வேண்டாம்.
ஸோ சேஃபாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ அட்வான்ஸ்மெண்ட்டில் சேஃபாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மளால் ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஸோ கல்லுக்கு பயம் வேண்டாம், கல்லுக்கான வைத்தியத்துக்கு பயம் வேண்டாம். ஸோ இது பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபட்டுருக்கலாம்.